கஸ்டமர் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சோ அண்ணே வாங்கண்ணே, வண்டியில இன்ஜின் ஆயில் மாத்துறேண்ணே. மாத்திருவான், வண்டி செட் பண்ணு. சரிண்ணே. அப்பாடா, கஸ்டமர் வந்துட்டாங்க, இன்ஜின் ஆயில் எடுத்து கட்டி பண்ணி மாத்திர வேண்டியதுதான். அப்பாடி. அடே வா அண்ணே, எங்க போற? இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாத்திருந்தே. இன்ஜின் ஆயிலா? ஆமாங்கண்ணே. ஏய், வேலைய கத்துக்கடான்னு ஏண்டா போற வர பிள்ளைங்கள பராக்க பாத்துக்கிட்டு சோப் ஆயிலுக்கு இன்ஜின் ஆயிலுக்கும் கூட ஒரு வித்தியாசம் தெரியாதா? மாத்தி சார். தினேஷ் சொல்லுங்க சார். என்ன இந்த மாசம் டார்கெட் இன்னும் முடிக்கல, போன மாசமும் முடிக்கல, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சார்? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். வேலை பாக்குறீங்களா இல்லையா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? டெய்லி எல்லாத்தையும் கேட்கறேன் சார், எவனும் கட்டவே மாட்டாங்க சார். இன்னைக்கு உங்க டார்கெட் ரமேஷ் சுரேஷ் இவங்க 2 பேர்ட்டையும் இன்னைக்கு பணம் வசூல் பண்ணிட்டு தான் நீங்க வரணும். என்ன சார் அந்த ரேட்டு பத்துக்கிட்டியா? ஆமா ஆமா சார். இன்னைக்கு உங்க டார்கெட்டை தான் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அம்மா ஒன்னும் பாலை கறக்க சொன்ன, என்ன கறக்க சொல்லிட்டு இருக்கியா? பாலை கறந்துட்டு பேசிக்கிட்டு இரு. ஏய் கரடா பேசாம. ஏய் ஒன்ன பால் கறக்க சொன்னா கபடி விளையாண்டுட்டு இருக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? என்னடா பால் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது? அவன் சீதாட்ட கேளு. அது ஒண்ணு இல்லடா, சீதா அம்மா. அப்படியா? இந்த திருப்பி காலை கொண்டு விட்டு போட்டோம், எடுத்து வித்துறோம் பாரு. ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதா, அதெல்லாம் நம்ம குடும்பம் மாதிரிடா. அப்படியே நம்ம கூடயே தான் வச்சிருக்கணும். சரி ஆடி தங்கம், இதாங்க சுத்தமான காத்து ஏக்க இந்த அறிவில்லாத என் தம்பி இவனுங்கெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு ஒரு சந்தோஷமே. காசு கேட்கறதுக்குனே வராங்களே. ரமேஷ் சார். சார் நான் ஓக்லஹோமா சிட்டி ஃபினான்ஸ்ல இருந்து வரேன். அந்த கடைக்கு நான் போனது இல்ல சார். ஓ கடையா? 5 லட்சம் சொலையா காசு வாங்கியா? ஒரு டியூவாவது கட்டினியா? டியூ கட்டியா? அதை கேக்குறீங்க யாரு? ஓ அந்த பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜர்யா. அப்படி அந்த கேட்கலாமா? என்னயா அந்த ஆளே நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு பைத்தியம் மேனேஜர் வந்து காசு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டாயா? அந்த ஆளு வந்துட்டு எல்லாரையும் கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுத்தானா? பைத்தியம் ஆயிட்டா? வந்துருங்க. ஏய் அவளோ சும்மாவே அவன் காசு கொடுத்துட்டு கடன் வாங்க முடியலனாலே பைத்தியமாவா? இந்த ஆளு காசு வாங்கிட்டு பைத்தியமா இருக்கான். யாரை ஏமாத்த பாக்குறான்? டைம் ஆகி போச்சு, பால் கறக்கணுமே. ஹே அடி, காலையில எழுந்துச்சதும் மொத பாலையும் கண்ணு கட்டிக்கத்தான் ஒரு சப்பை விட்டு இழுத்து வச்சு கட்டி வச்சிருவேன். மீதி பால் எனக்கும் எங்க கஸ்டமருக்கும் தான். பருத்தி கொட்டை புண்ணாக்குன்னு உனக்கு கந்து வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்கி உனக்கு காட்டினா நீ என்னடா பால் கம்மியாக கொடுக்குற. பால் 10 சொல்லி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கடைக்காரன்ட்ட கொடுத்தா அவன் என்னடானா கழுவி ஊத்துறான். இன்னைக்கு அவன்கிட்ட தான் கொடுத்து விடணும். தம்பி 2 பேர்த்த பார்க்க சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சுட்டாரியா? அதுல ஒருத்தர் இப்படி இருக்கிறான், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான்யா, பேரு சுரேஷ். அவன உனக்கு தெரியுமா? சுரேஷா? ஒரு முக்கு இருக்குல்ல? ஆமா அந்த முக்கு தான் வீடு. அந்த வீடு தானா? சரிப்பா நான் போய் பாத்துக்கிறேன். ஆமா அந்த பையன் எப்படி? இப்போ நீங்க ஒருத்தரை பாத்தீங்க ரமேஷ். ஆமா அவரை விட தெளிவானவன் தான். தெளிவாக இருப்பானா? ரொம்ப தெளிவாவே இருப்பான். அப்படியே சரி தூங்க, இப்போ நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட எப்படி காசு ஆகுறேன்னு மட்டும் பாரு. வச்சுக்கிட்டு வண்டி வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருந்தேன், வண்டி பஞ்சர்னு. சரிண்ணா. ஆனா இன்ஜின்ல இருந்து சவுண்ட் வருது, காத்து அடிக்கடி இறங்குது. என்ன வேலை பார்த்துருக்கீங்க? அது நல்லா பாத்து கொடுங்கண்ணே. சரிங்கண்ணா, நீங்க வண்டிய நிறுத்திட்டு போங்க, நான் பாத்து வச்சிருக்கேன். சரி நல்லா பாத்து வைங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒரு அண்ணே போய் இந்த வண்டி வேலை
வச்சுக்கிட்டு டேய் அண்ணே மாத்தி இருக்கிறடா இந்த கட்ட சார் பார் சார் வருஷா வாசா மொபைலையே பார்த்துட்டு இருக்கா. வந்தாச்சுண்ணா. எவ்வளோ? 1/2 லிட்டர் தானே வழக்கம் போல. இதெல்லாம் கரெக்டா சொல்றேன் சார். என்ன பால் ஒரே தண்ணியா இருக்கு? அப்படிதான்டா இருக்கும், அப்படிதான் இருக்கும். எல்லாம் பாடம் வாங்குறீங்க, காசு கொடுக்க மாட்டீங்க. அது ஒன்றும் இல்லை சார், மாட்டுக்கு தவிடு தண்ணி வைக்கிறேன்னா அது என்ன பண்ணுது, தவிட்டை விட்டுட்டு தண்ணி மட்டும் தான் சாப்பிடுது. அதனால தான் பால் தண்ணியாக இருக்கு. நீ என்ன பண்ணுற, அந்த 2 மாதம் பாக்கி இருக்குல்ல, அதான் தந்துடலாம் நம்ம காசு தான். காசு கேட்க மட்டும் ஓடனேன்னா அவ்வளோதான், கடுப்பாயிடுவேன். அந்த 2 மாதம் பாக்கியை கொடுத்துட்டேன்னா நான் மாட்டுக்கிட்ட சொல்லுவேன், மாவா நீ வந்து தண்ணியெல்லாம் குடிக்காத, வெறும் தவிடு மட்டும் குடிக்கணும், உனக்கு பால் கொடுத்துரும். சரியா? எப்போ கொடுக்குறோம்? கொடுத்துறேன். நம்ம காசு தான், எப்போ இருந்தாலும் வந்து. ஓ, காசு கேட்ட மட்டும் ஓடுற பாரு. இந்த நாளை நீ குறிச்சு வச்சுக்கோ, உனக்கு இனிமேல் எல்லா நாளும் தண்ணி தாட்டா கொடுப்பேன். சார் சார் சுரேஷுங்களா? ஆமா சார். சார் நான் ஓக்லஹாமா சிட்டி ஃபினான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். என்னய்யா ஃபினான்ஸ் ஓடுறா? பணம் வாங்கின இல்ல? ஆமா சார். 1 மாசமாவது கட்டினியாயா? சார் பிசினஸ் பண்ணி எல்லாமே ஃபெயிலியரா போச்சு சார். கையில 10 பைசா இல்ல சார். என்னய்யா அழுவுற? அசே இல்ல சார், டீயே நீங்க தான் சார் வாங்கி தரணும். டீ நான் வாங்கி தரணுமா? ஆமா, இவ்வளவு ஒல்லியா இருக்கே, சோறாவது ஒழுங்கா சாப்பிட்டியா? எங்க சார், ஒரு வேளை தான் சார், அதுவும் டீ மட்டும் தான் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ஓ, அழுவாதையா? நீங்க ஏதாவது அழுகிறீங்க? இதெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்குலாம் தாங்காதியா. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். என் கையில் கொஞ்சம் காசு இருக்குது. உன் பேரை சொல்லி நான் டியூ கட்டிடுறேன். ஆனால் அடுத்த மாதம் காசு வாங்கி எனக்கு கொடுத்துருவேல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். கண்டிப்பாக கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். சரியா? அழுவாதையா? கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுயா. சரி சார். சரி போ. எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. சொல்ல வண்டியில இன்ஜின் வேலை பார்க்க சொல்லியிருந்தேன். இன்ஜின் வேலையை பார்க்காம இருக்குது, சவுண்ட் வந்துட்டே தான் இருக்குது. மறுபடியும் வந்துட்டு இருக்கா? மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். நீங்க சரி பண்ணி வச்சிருக்கேன். என்னடா இது? அந்த வண்டி வந்து மஞ்சள் ஓட்ட சொன்னீங்க, மஞ்சள் ஓட்டிட்டுல? அப்ப இது? ஆனா இன்ஜின் மாத்த சொன்னீங்க. அடே அதான்டா பஞ்சர் ஓட்டுறது, இன்ஜின் மாத்துறது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிங்க. அதுல இருக்க டயர் தூக்கி இதுல போடு. சூப்பர்ண்ணே. இதுல இருக்க இன்ஜினை கழட்டி அதுல போடு. ஐயோ வெரி நைஸ்ண்ணே. மாத்திரண்ணே. தெரியல, இப்படிதான் கத்துக்கணும். சுரேஷோட லோன் அக்கவுண்ட்டுக்கு 21,500 ரூபாய் சென்ட். பாவம் அந்த மனுஷன், சாப்பாட்டுக்கே கஷ்டம். கடிக்க வருது என்ன வசூல் பண்ணிட்டீங்களா? அது என்னப்பா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதான். அதனால இந்த மாசத்துக்கு என் கை காசு போட்டு அவனுக்கு லோனை கட்டி விட்டான். பாத்துக்க விளந்தியா இருக்கேனா? என்னப்பா சொல்ற? அவன் ஒரு குடியார பையனா, என்கிட்ட கட்டிங் கடன் வாங்கி குடிச்சிட்டு போனா. உன்கிட்ட கட்டிங் கடன் வாங்கி குடிச்சா அழுதானப்பா. ஓடுங்க. இப்ப அதுக்கடுத்து 2 வைன் ஷாப் இருக்கு வரிசையா. 2 எட்டி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுல உட்காந்துருப்பான். ஓ சரி தம்பி, நல்லவனா சொன்னியா? தெளிவானவன் தான் சொன்னேன், நல்லவன் நான் தான் சொன்னேன். அப்படியா? அதுக்கு இன்னொரு உங்களே கட்ட வச்சிட்டான்ல. அது கரெக்ட் தான்யா. ஒரு வழியா வேலை முடிச்சிட்டேன். அண்ணா அந்த வண்டியில் டயர் கழட்டி இந்த வண்டியை மாத்திட்டேனே. சூப்பரா, தேங்க்ஸ்ண்ணே. வெல்கம். தம்பி அதுக்குள்ள ட்ரிப் போயிட்டு வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸ் நொப்படி ட்ரிப் போய் ரீச் ஆனுங்க. வண்டி 10 கிலோமீட்டர் கூட தாண்டலையா? நான் வந்து என்ன சொல்லி வண்டி கொடுத்தேன்? ட்ரிப் போகணும், ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்தாடா பண்ணிட்டேனே. புல்லட் என் வண்டி 615யா? 615யா? ஐயோடி தம்பி மூச்சுக்காதையா. நான் வண்டி எடுத்துட்டு வந்து நானே சர்வீஸ். வண்டி நவர வேலையை கிரேனை பிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. மெக்கானிக் செட் நடத்துறானுங்க. மெக்கானிக் செட் வண்டி ஈத்துன்னு வராங்க. ஈத்துன்னு அப்பாடி கஸ்டமர் போயிட்டார். சந்தோஷமாடா. எந்த வண்டிக்குடா நீ சர்வீஸ் பண்ண? புல்லட்டா? புல்லட்டா? ஆமாண்ணே.
டேய் அது பக்கத்து மளிகை கடைக்கார வண்டிடா. பார்க்கிங் கொண்டு வந்து நிறுத்துறான். வண்டி எது நிறுத்துறாலும் நீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டு தலைய எழுத்துறா. அண்ணா வாண்ணா, வண்டியில பஞ்சர் ஒட்டியாச்சு, வண்டி எடுத்துட்டு போயிடலாம். வண்டி பஞ்சர் ஓட்ட கொடுத்தா டயர் என்ன சின்னதா இருக்கு? என்னது சின்னதாவா? ஸ்கூட்டில டயர் கட்டி போட்டா டயர் சின்னதா தானே இருக்கும். எப்படி நம்ம வேலை? அண்ணா அது ஒண்ணு இல்ல, சின்னதா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கு. உங்களை நம்பி வண்டி விட்டதுக்கு போய் கிணத்துல விட்டுருப்பேன். அண்ணே அடிக்காத மாத்திரம். நீ தாண்டா உலகம் மெக்கானிக். ஒன்ன வச்சுதான் கடையை நடத்துவோம்.